விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சியில் உடல் நலம் எப்படி இருக்க போகுது? விஷ ஜந்துக்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கேயோ ஒரு இடத்துல பூச்சிகள்லாம் நடமாடக்கூடிய இடம்னு தெரிஞ்சும் ரிஸ்கி அதுக்குள்ளே காலை விடுறது, இறங்குறது, ஏறுறது, குதிக்கிறது இதெல்லாம் விருச்சிகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். 4 பேர் இருக்காங்கன்னா நான் போய் எலக்ட்ரிக் போல் ஏறி எலக்ட்ரீஷியன் நான் கிடையாது, பட் நானே சரி பண்ணுவேன். ஏறி கீழே விழுந்தவங்க என்னோட கிளைண்ட்ஸே இருக்கிறாங்க. எனக்கு அனுபவபூர்வமாக தெரியும். நிறைய இந்த விஷக்கடிக்கு ஆட்படுறது, எலக்ட்ரிசிட்டியில் அஃபெக்ட் ஆகுறது, தண்ணியில் பிரச்சனை வர்றது, இது எல்லாம் யாருக்குன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தான். ஸோ கொஞ்சம் உங்களோட சேஷ்டைகள் எல்லாம் குறைச்சிட்டு கவனமாக இருக்கணும். ரிஸ்கியான இடத்துக்கு போகாதீங்க. 4 பேர் இருக்கும்போது நீங்களே ஓடி போய் நீங்கள் ஒரு சேஃப்டி இல்லாமல் போகாதீங்க. யாராவது ஒருத்தர் போகணும். சோஷியலி யாராவது ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். பட் ஒரு சேஃப்டி இல்லாமல் சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இருக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்து. இந்த மாதிரியான ஆபத்தான சூழ்நிலைகளை, அபாயகரமான சூழ்நிலைகளை நீங்கள் தவிர்த்துக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. பிளட் கவுண்ட் கரெக்டாக இருக்குங்கிறதாங்கிறத பார்த்துக்கோங்க. உடல் ரொம்ப சோர்வாகி அனிமிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது.